ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எகைன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம். பாருங்கள், உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். என்ன வீடியோன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வரீங்களா? வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் ஆல்ரெடி ரைஸை குக்கரில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டோன்னா ரைஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் கிளறதுக்கு நல்லாயிருக்கும். பளபளன்னு இருக்கும். அப்புறமா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணுங்க. மிளகாய், கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் லைட்டாக துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் போட்டால் போதுங்க, அவ்வளோ தேவையில்லை, கொஞ்சம் போட்டால் போதும். வெங்காயம்லாம் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் கோஸு கொஞ்சம் இது பண்ணிக்கணுங்க. டைம் கோஸு என் கையில் இல்லை, அதனால் கேரட்டு பீன்ஸு மட்டும் பசங்க கேட்டாங்கன்னு டக்குன்னு இது பண்ணிட்டேன். நீங்கள் கோஸும் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. அப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம், அப்புறம் ரெட் சில்லி சாஸு, அப்புறம் க்ரீன் சில்லி சாஸு எல்லா பாட்டிலில் வச்சுருக்கேங்க. வாங்கி வச்சுப்பேன் நான். ரெட் சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸு, அப்புறமா பெப்பர் கொஞ்சம், இதெல்லாம் வேணுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. ஒரு கடாய் இப்படி எடுத்துப்போங்க. கடாய் எடுத்துப்போங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் இந்தளவுக்கு ஒரு கடாய், நான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறேங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்குங்க. எண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி. இந்த இதில் பாருங்கள், இந்த கரண்டியில் ஒரு 2 கரண்டி. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதுன்னு, என் பொண்ணுக்கு எனக்கு கம்மியாக இருந்தால் போதுன்னு சொன்னான். அதனால் அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே வெங்காயம் போட்டுட்டு ரொம்ப வதக்கிடக்கூடாதுங்க. ரொம்ப வதக்கிடக்கூடாது. கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் கொஞ்சம் நார்மலாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க. அப்புறம் மிளகாய் இது பண்ணியிருக்கா இல்லைங்களா, மிளகாயை இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக. அப்புறங்க இஞ்சி பூண்டு சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இந்தளவுக்கு வாசனைக்கு இந்தளவுக்கு போட்டால் போதுங்க. இந்தளவுக்கு போட்டால் போதுங்க. போட்டுட்டுங்க, அதே நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதோட இஞ்சி பூண்டு இது போட்டோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு துருவனது போட்டோம் இல்லைங்களா, அதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கினா போதுங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்னது இஞ்சி பூண்டுக்குன்னு இந்த மாதிரி சின்னதாக ஒன்று வச்சுப்பேங்க திருவுறது. இதில் சீவுனா நல்லா சின்னதாக குடியாக நல்லா சீவிடுங்க. இது நல்லா இருக்குது. இதில் இஞ்சி பூண்டு சீவுறதுக்கு நல்ல இதாக இருக்கும். மிளகா கூட பெரிய மிளகாய் சில இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல சீவணுன்னா பெரிய மிளகாவும் சீவுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா இப்படி வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, கேரட்டு பீன்ஸு அதெல்லாம் போட்டு
பீன்ஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு வதக்கி விடுவோங்க. நல்லா வதங்கிடவும் கூடாதுங்க. ஒரு அரை இது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரியே இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இவ்வளோக்கு வதங்கினதுக்கப்புறங்க இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன், இப்போ காய்க்கு மட்டும் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனு போட்டு ஃப்ரை பண்ணி விட்டுருவாங்க. ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றினா போடுங்க. அப்புறம் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம், போட்டு சோயா சாஸ் கொஞ்சங்க, சோயா சாஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக பெப்பர் போடுறேங்க. பெப்பர் பவுட்ரு இவ்வளோ மட்டும் கொஞ்சமாக போடுங்க. இதை மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுறணுங்க. அப்புறம் கொஞ்சமாக இது பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விடணுங்க. கிளறினா போதும். பண்ணது அவ்வளோதாங்க. இது வந்ததுக்கப்புறமா இதுலேயே சாப்பாடு இல்லைங்க, பலன்னு இருக்கிற சாப்பாட்டை போட்டு நம்மளுடைய உயிரே இருக்கு இல்லைங்களா, அந்த சாப்பாட்டை போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா சாப்பாடு போட்டு நல்லா இது மாதிரி இது பண்ணணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு மறுபடியும் சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்தா போதும். தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இது பண்ணி நல்லா கலந்து விட்டோன்னா முடிஞ்சதுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டோன்னா முடிஞ்சது. உதிரியாக பார்த்தீங்களா, ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். RLG Stars 09க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? பாய். See you the next video. Bye bye.